ஓம் சக்தி மாலை போட்டு 2ஆம் நாள் இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. காலையிலே 5 மணிக்கெலாம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு தாங்க மற்ற வேலை நம்ம ஆரம்பிக்கணும். காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் மற்ற வேலை செய்யணும். அதே மாதிரி சாயந்தரமும் அந்தமாரி தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வேலை செய்யணும். ஆனால் காலையில் நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேலை செய்ய முடியாது. அதனால நான் சாமி கும்பிட்டு அந்த சந்தனம் அப்புறம் சிகப்பு கலந்து நம்ம நெத்திக்கும் கங்கணத்துக்கும் மாலைக்கும் வைக்கணுங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம பூங்கொட்டோடு போயிட்டு தான் நம்ம சாமி மற்ற வேலைலாம் பார்க்கணும். அதுக்காக நான் காலையிலே ரெடி ஆகிட்டுருக்கேன். கோவிலுக்கு போக முடியல, அதனால் நான் வீட்டிலே சாமி கும்பிட்டு நான் மற்ற வேலைலாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, கரெக்ட் டைமில் சாப்பாடு கொடுத்து அனுப்ப முடியாது. அதனால் நான் காலையில் போகல, சாயந்தரம் தான் போகிறேன். இதுதான் என்னுடைய காலையில் ரொட்டீன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆடி மாதம் யாரெல்லாம் கோயிலுக்கு போவீங்க, யாரெல்லாம் வேண்டுதல் செலுத்துவீங்க, யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா எப்போவுமே அடுப்பறை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம போய்ட்டு கேஸ் பற்ற வச்சு சாப்பாடு செய்யணும். அதுக்காக நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அது எதில் சாப்பிட்ணுன்னா இலையில தான் சாப்பிட்ணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுதான் நியாயமும் கூட. நம்ம எச்சத்தட்டில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மாலை போட்டிருக்கோம் இல்லையா, சாமிக்கு எச்சத்தட்டில் ஆகாதுன்றதுனால நம்ம இலையில தான் வச்சு சாப்பிட்ணும். இப்போ கேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா 4 மூலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் நான் தாமரை போட்டிருந்தேன். தாமரை பண்ணிட்டு தான் நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் சாப்பாடே செஞ்சு ஊதுபத்தி காட்டிட்டு, ஏன்னா கற்பூரம் கூட காட்டலாம், ஊதுபத்தி தான் இருந்துச்சு. சரி, நான் ஊதுபத்தி க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊதுபத்தி காட்டியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் சாதமும் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் கீரை பொரியல், அப்புறம் வத்தல் தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு சாதம், சாம்பார், கீரை பொரியல், வத்தல் இது போட்டு செய்து நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் காலையில் ரொட்டீன் இது தான் எனது. நான் இப்படி தான் செஞ்சேன். நீங்கள் யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்க, யாரெல்லாம் கோயிலுக்கு போவீங்க, யாரெல்லாம் குலதெய்வத்து கோயிலுக்கு போவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டினாச்சும் நம்ம போய் சாமி பார்த்துட்டு வந்துடணுங்க. அதுதான் உண்மை. அதுதான் அப்போ தான் நம்ம நல்லா வச்சு நிற்கும் நம்ம குடும்பத்தை.